அனைவருக்கும் அன்பு வணக்கம். உலகெங்கிலும் உள்ள நண்பர்கள் அனைவருக்கும் எமது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துகள். என்னடா செவ்வாய்க்கிழமை வந்துகிறனே அப்படின்னு பாக்குறீங்களா? அதாவது ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, சார் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் எலெக்ஷன் கிஃப்டா நீங்க டெய்லி பஞ்சில் டெய்லி வீடியோ போடக்கூடாதா அப்படின்னு கேட்டிருந்தாரு. அது நண்பருடைய கோரிக்கையை நிறைவேற்றலாம் அப்படின்னு தான் பார்த்தேன். ஆனால் பாருங்க, அது சட்டப்படி தப்புன்னு தோணுதுங்க. ஏன்னா எலெக்ஷனுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுக்கக்கூடாது, இப்படி சோக்கா எஸ்கேப் ஆனோம் பார்த்தீங்களா. ஆனால் நண்பர் குணா கேட்டிருந்தாரு, சார் வழக்கமாக இந்த புத்தாண்டு அன்னைக்கு நீங்கள் ஒரு வாழ்த்து சொல்லி நிகழ்ச்சி போடுவீங்க, இது எதிர்பார்த்தேன் காணோம், இருந்தாலும் உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் அப்படின்னாரு. ஸோ அவருக்காக அண்ட் எல்லா நண்பர்களுக்காகவும் வழக்கமாக வருஷா வருஷம் என்ன மாதிரி வாழ்த்து சொல்லுவோமோ அதே பதிவு ஃப்ரெஷ்ஷாக ரெக்கார்ட் பண்ணி போடுறோம். அவ்வளோதான் நண்பர்களே. முதலியே ஒரு டிஸ்கி சொல்லிடுற நண்பர்களே, இந்த பதிவு முழுக்க முழுக்க அரசியல் தொடர்பில்லாத பதிவாக இருக்கும். இந்த புத்தாண்டு தினத்தை வரவேற்பதற்கு நண்பர்கள் எல்லாருமே அவங்க வீட்டில் இலை, அப்புறம் பூ, அப்புறம் பழம், அதுக்கப்புறம் குக்கரில் வச்ச பாயசம். பாருங்க சார், என்ன சார் இது ஏதோ அரசியல் மாதிரி இருக்க அப்படின்றான் எடிட்டர் தம்பி. சரிப்பா, மாத்திக்கிறேன் போதுமா. அதாவது இந்த சுட்டரிக்கும் சூரியன் இதில் மக்களுடைய முகங்கள் எல்லாம் அப்படியே வாடி போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போது இலை அசைந்து அப்படியே தென்றல் காற்று வீச, அந்த மாம்பழ சீசன் வேறையாது, அப்போ உங்கள் முகமெல்லாம் அப்படியே தாமரை போல மலர்வதற்கு மறுபடியும் அரசியலாக இருக்குது அப்படின்னா, டேய் நமக்கு இவ்வளோதாண்டா வரும், போடா, என்ன வருதோ அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அவ்வளோதான். சரிங்க நண்பர்கள் எல்லாரது இல்லங்களிலும் மகிழ்ச்சி பொங்கட்டும். முக்கியமாக இந்த புத்தாண்டின் தத்துவம் என்னன்னு தெரிஞ்சுக்கின்னு அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுவோம். அதாவது இந்த மேலை நாடுகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, மேற்கத்திய நாடுகள், இவங்கள்லாம் காட்டு மிராண்டிகளாக இருந்த காலத்திலேயே வாழ்க்கையின் தத்துவம் என்ன அப்படின்றத அந்த வருட பிறப்பிலேயே சொன்னவங்க. நாம ஒரு சின்ன கான்ட்ராஸ்ட் சொல்கிறோம் பாருங்க. இப்போது ஜனவரி 1 புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு ஆர் கிரெகேரியன் ஏதோ ஒன்று அந்த புத்தாண்டு அப்படின்னும் போது என்ன பண்ணுவாங்க, எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இனிப்பு சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி சரக்கு சாப்பிடுவாங்க. இந்த வருடம் முழுக்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஆனால் நம்ம புத்தாண்டில் இன்னைக்கு என்ன பண்ணுறோம், மாங்காய், வெல்லம், வேப்பம்பூ, மிளகா இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மாங்காய் பச்சடி பண்ணுறோம். எதுக்கு பண்ணுறோம்? ஏங்க மாங்காய் போடுறீங்க, வெல்லம் போடுறீங்க, புளிப்பு இனிப்பு ரெண்டும் சேர்ந்து ஒரு மாதிரி இருக்குது, அதுலேயேங்க கசப்புக்கு வேப்பம்பூவை போடுறீங்க, காரத்துக்கு மிளகாயை போடுறீங்க அப்படின்னா, இதுதாங்க உலகத்துக்கே வாழ்க்கையின் தத்துவம்னு சொல்றது. தம்பி, இந்த வருஷம் மட்டும் இல்லை, எல்லா வருஷமுமே கஷ்டம், நஷ்டம், துன்பம், மகிழ்ச்சி எல்லாம் மாறி மாறி தான் வரும். நீ வெறும் சந்தோஷம் மட்டுமே இருக்கும் அப்படின்னு நினச்சிருந்தியானா வாழ்க்கையில் பெரிய ஏமாற்றம் தான் கிடைக்கும். எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நீ தயாராக இருக்க வேண்டும். ஏற்ற இறக்கம் அப்படின்றது வாழ்க்கை பயணத்தில் சகஜம்டா. எது வந்தாலும் அப்படியே அந்த பச்சரியை வயிற்று நிற்கிறனால அந்த மாதிரி இதுவும் பார்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு போயினே இருக்கணும். அதுக்கு தயார்படுத்துவதற்காகத்தான் இன்றைக்கு அந்த அறுசுவை, அந்த கசப்பு, இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு, காரம், உப்பு அப்படின்னு 6 சுவைகளையும் நமக்கு அதை காமிக்கிறாங்க. ஒரு சுவை மட்டுமே இல்லை, இனிப்பு மட்டுமே காமிச்சு வாழ்க்கை அப்படியே சந்தோஷமாகவே இருக்கும் அப்படின்லாம் நம்மளை ஏமாத்தலை. அன்னைக்கே இப்போ ஏற்பட்ட தத்துவத்தை சொல்லியிருக்கோம் நாம். ஆனால் இன்னைக்கு எத்தனை பேருக்கு இந்த பச்சடியே செய்ய தெரியுமான்னு எனக்கு தெரியல. அப்புறம் தான் அந்த பச்சடிக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் தெரிய போகுது. என்ன ஒரே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, நம்ம புத்தாண்டுக்கு யாரும் சரக்கு வச்சுட்டு கவுந்து படுக்கிறது கிடையாது. அது தினிக்கும் டாஸ்மாக் வாசலையே தவா இருக்கவங்க அவங்கள விட்டுருங்க. அவங்களுக்கு புது வருஷம் பழைய வருஷம் அந்த வித்தியாசமெல்லாம் கிடையாது. மற்றபடி நமக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோயில்களுக்கு, அதுவும் நான் அடிக்கடி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறது, பாருங்க, நல்ல நாள் கிழமை அப்படின்னா மட்டும்தான் கோயிலுக்கு போகிறது அப்படின்னு வச்சுக்காதீங்க தயவு செய்து. அதுக்காக எல்லா நாளும் போக முடியுமா சார்னா, சரி ரைட்டு, முன்ன மாதிரி எல்லாராலையும் தினமும் போக முடியாது, ஆனால் முடிஞ்ச வரைக்கும் போயிட்டு வாங்கோ. குறைந்தபட்சம் வாரத்தில் ஒரு நாளாவது கோயில் போகிறது அப்படின்றத பழக்கத்தில் வச்சுக்காங்க. அதுவும் குடும்பத்தோடு போகிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது. வீக்கெண்ட் ஆனால் குடும்பத்தோட ஷாப்பிங் போகிறது அப்படின்னா அதுக்கு நமக்கு டைம் இருக்குது. சினிமாவுக்கு போகிறது அப்படின்னா அதுக்கு நமக்கு டைம் இருக்குது. ஆனால் கோயிலுக்கு போனோம்னு சொல்லிட்டு சொல்லுங்கள்,
என்னங்க பண்றது, ஒரே வேலை இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா எதுவுமே இல்லை, போர் அடிக்குது, எங்க போறதுன்னே தெரியல, கையில காசு இல்லை, மாலுக்கு போக முடியாது அப்படின்னா கோயிலுக்கு போறது அப்படின்றத மட்டும் தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க. இதுதான் முதல் கடமை அப்படின்னு இன்றையிலிருந்தாவது ஒரு சபதம் எடுத்துக்கொள்ளுங்க. டைட்டில் பார்த்தோன்னே சந்தேகம் வந்திருக்கலாம், அதனை சார் தமிழ்னு போட்டுட்டு அடிச்சுட்டு அப்புறம் புத்தாண்டு வாழ்த்துக்கள் போட்டுக்கிறீங்களே அப்படின்னு. எல்லா வருஷமும் சொல்றதுதான், இந்த வருஷமும் நான் மாத்தியா சொல்ல போறோம், சுருக்கமா சொல்லிடுறோம். புத்தாண்டுனா இது மட்டும்தாங்க புத்தாண்டு. இப்போ திமுக உறுப்பினர்கள் 2 பேர் சந்திச்சு பேசுறாங்கன்னு வச்சுப்போமே, தலைவர் என்ன சொல்லியிருக்கார் பாத்தியா அப்படின்னு சொன்னார்னா எந்த தலைவர்னு யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா திமுகவினர்னா தலைவர்னா அவர் ஒருத்தர் தான், வேற யாரும் கிடையாது. வேணும்னா மற்ற கட்சி தலைவர்களை சொல்லும்போது அதிமுக தலைவர் சொன்னார், தவேக தலைவர் சொன்னார், பாஜக தலைவர் சொன்னார் அப்படின்ட்டு தலைவருக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று சேர்ப்பாங்க. அவங்களுடைய தலைவர் அப்படின்னா வெறும் தலைவர் தான், ஒத்துக்கிறீங்களா? அந்த மாதிரி நம்ம புத்தாண்டு அப்படின்னு சொன்னால் அது வெறும் புத்தாண்டு தான். தயவு செய்து தமிழ் புத்தாண்டு அப்படின்னு முன்னாடி அந்த ஒரு தமிழ்ன்ற வார்த்தையை சேர்த்து தமிழை நம்மிடம் இருந்து அந்நியப்படுத்தி விடாதீர்கள். இதுதான் என்னுடைய ஒரே கோரிக்கை. ஜனவரி 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வெறும் ஹாப்பி நியூ இயர் தான். இன்னைக்கு மட்டும் அதையும் இங்கிலீஷில் தான் டைப் பண்ணி அனுப்புகிறாங்க நிறைய பேர், ஹாப்பி தமிழ் நியூ இயர். அப்படியே சித்தலை சாத்தனார் மாதிரி உள்ளுக்குள்ள ஆத்திரமா வருதுங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு நம்ம இப்படியே முட்டாள்தனமா இருக்க போறோம்னு தெரியல. ஏதோ கேரளாவில் விஷு கொண்டாடுறாங்க, அங்கே என்ன எல்லாம் மலையாள விஷுன்னு சொல்றாங்களா, இல்லை தெலுங்கு மக்கள்லாம் ஹாப்பி தெலுங்கு உகாதி அப்படின்னு சொல்றாங்களா? உடனே இதுக்கு சில பேர் வந்துருவாங்க, சார் உகாதினாலே அது வருஷப்பரப்பு தான், வருஷப்பரப்புனாலும் வருஷப்பரப்பு தான், இதுதான் நமது வருட பிறப்பு, ரைட். இப்போ இன்னொரு கும்பல் வந்துருவாங்க, சார் என்ன சார் அது பராபவ, இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா சார்? 60 வருஷம் பேர் வச்சிருக்காங்க சார், எதுவுமே தமிழ் இல்லை சார், இது எப்படி சார் நாங்கள் கொண்டாட முடியும்? அப்படியா? இந்த ஜனவரி 1 எப்படி தொல்காப்பியரும் அகத்தியரும் சேர்த்து தான் எழுதி வச்சுட்டு போனாங்களா புது வருஷம் அப்படின்னு? அதை ஏற்றுனுக்கிறீங்க, கொண்டாடுறீங்க, கும்மாளம் போடுறீங்க, இதை ஏற்றுக்கிறதுக்கு முடியலையா? வடமொழி, இப்போ வடமொழியில் இருக்கிறதெல்லாம் நீக்கிடலாமா? எங்கெங்கெல்லாம் பெயர்கள் வடமொழியில் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு சுத்தமாக நீக்கிடுவோமா? அது மட்டும் செய்யவே முடியாது. ஐயோ பார்த்தீங்களா, இந்த உஷ்ஷுன்னு மிரட்டுறது கூட அந்த வடமொழி எடுத்துட்டிங்கன்னா உங்களால் ஒன்றும் மிரட்ட முடியாது. அதுக்கப்புறம் பாம்பெல்லாம் சீராம போயிருமா? ஏன்னா உஸ்ஸுன்னு தானே சீருது, அந்த இசை எடுத்துட்டா என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு வடமொழி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆகஸ்து அதில் இருக்க இசை தூக்கி போட்டு ஆகத்து அப்படின்னு போட்டுனுக்கிறாங்க. நீங்கள் அந்த போஸ்டரோ இல்லை செவுத்தில் எழுதியிருக்கிறது இல்லாமல் பாருங்கள், எங்கேயாவது ஒரு இடத்துல இஷு இருக்கும், நிச்சயமாக இருக்கும். கேட்டால் அது அவங்க பேர் அப்படின்வாங்க. ஏன் ஆகஸ்ட் மட்டும் ஊரா? அதில் இருக்கிறத மட்டும் தூக்குறீங்க. சரி, இந்த 60 வருஷம் அப்படின்றது நண்பர் பாலா என்னவோ ஒரு கணக்கு சொல்வாருங்க. அதாவது இந்த சூரிய குடும்பத்தில் இருக்கின்ற அந்த கிரகங்கள், கோள்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஒவ்வொரு கோளும் ஒவ்வொரு கால அளவில் சூரியனை சுற்றி வருது இல்லையா, இந்த பொசிஷன் அப்படியே எக்ஸாக்டா மறுபடியும் ரெப்ளிகேட் ஆகிறதுக்கு 60 வருடங்கள் ஆகின்றன அப்படின்வார். செவ்வாய்க்கு இவ்வளோ, சனிக்கு இவ்வளோ, வியாழனுக்கு இவ்வளோ அப்படின்னு ஒவ்வொரு கிரகத்துக்கும் கணக்கு போட்டு கூட்டினா 60 அப்படின்னு சொல்வார். அண்ட் இந்த வருடத்துடைய பலன்கள் அப்படின்னும் போது அந்த ஒவ்வொரு பெயருக்கும் என்னென்ன வருட பலன்கள்னு கொடுத்துருப்பாங்க. அந்த 60 வருட சைக்கிள் அப்படின்றது அப்படியே ரிப்பீட் ஆகும்னு சொல்கிறாங்க. எப்படிங்க ரிப்பீட் ஆகும், இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்குதா அப்படின்னா, கரெக்டு. இந்த கோள்கள் இதுதான் பூமியிலே தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. சார் எங்கேயோ இருக்கிற கோள் இங்கே எப்படி சார் தாக்கத்தை ஏற்படுத்தும், என்ன சார் நீங்களும் கலந்து கட்டி கூட ஆரம்பிச்சிங்க அப்படின்னு யாராவது பகுத்தறிவு வியாதி வந்தாங்கன்னா, அமாவாசை பௌர்ணமி இந்த கடல் ஏறுறது இறங்குறது ஏத்தம் இறக்கம் அதெல்லாம் எதனால் ஆகுதுங்க? சந்திரனால. எங்கேயோகுது சந்திரன், கடல் எம்மாம் பெருசு, அங்கேருந்து இது அது அப்படியே இழுகுதா, நம்புற மாதிரி இருக்கா அப்படின்னு யாராவது கேட்டீங்களா? அதுதானே உண்மை. அந்த மாதிரி தான் எல்லாமே உண்மை. உங்களுக்கு புரியல, உங்களுக்கு தெரியல அப்படின்றதுக்காக அதை மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. அது மூடத்தனமும் கிடையாது, அது வெறும் நம்பிக்கையும் கிடையாது, உங்களுடைய முட்டாள்தனம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா என்னை பார்த்து மூட நம்பிக்கைன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குன்னா, உங்களை பார்த்து முட்டாள்தனம்னு சொல்வதற்கு எனக்கும் எவ்வளோ உரிமை இருக்கின்றது, அதை யாரும் மறுக்க முடியாது. எல்லாமே இந்த மேல்நாடுகளிலிருந்து
இறக்குமதி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்படி வந்ததுதான் இந்த ஜனவரி 1 புத்தாண்டு அப்படின்றது. ரைட்டு, அது வந்து ஒரு கேலண்டர் வருடம். சரி சார், அதைத்தானே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த ஃபினான்ஷியல் இயர்னு ஒன்று இருக்குது, அகடமிக் இயர்னு ஒன்று இருக்குது. அந்த மாதிரி அது ஒரு இயர், அவ்வளோதான். ஆனால் அதுக்குத்தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கின்னு நம்ம புத்தாண்டை வந்து ஒதுக்கி தள்ளி வச்சிடறோம். இந்த புத்தாண்டு மட்டும் இல்லை, இன்னும் எவ்வளோ குப்பைகளை நாம் இறக்குமதி பண்ணின்னு இருக்கிறோம், என்ன ஏதுன்னே தெரியாமல். இப்போ புதுசாக இந்த கார்லலாம் பார்த்தீங்கன்னா சன் ரூஃப்னு ஒன்று வச்சுக்கிறாங்க, தெரியுமா? அப்படியே இங்கே நீங்கள் ஒரு சுவிட்சை போட்டிங்கன்னா இந்த டாப்பில் காரில் அப்படியே சங்கின கண்ணாடி பின்னாடி போகுது. அப்படியே நம்ம சூரியனை பார்த்து சந்தோஷப்படலாமா? யோ, சூரியன் தான் இங்கே சுட்டெரிக்குதுன்னு அவன் எங்கேயாவது ஏசி கிடைக்காத இல்லை மர நிழலில் போய் ஒதுங்குவோமான்னு பார்த்து நிற்கிறான். இதில் வந்து சூரியனை பார்க்கறதுக்கு நீ ரூஃப், அது பேரே என்னது? சன் ரூஃப். இப்போது மேல் நாடுகளில் பார்த்தீங்கன்னா, அதுவும் குறிப்பாக யூரோப் அந்த மாதிரி நாடுகளில் வந்து அந்த சூரிய வெளிச்சம் அப்படின்றதே வந்து சில மாதங்கள் மட்டும்தான் வரும். டெம்பரேச்சரும் அந்த அளவுக்கு பெருசாலாம் போகாதுங்க. நம்ம ஊர் மாதிரி அங்கே வெயில் கிடையாது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, குளிர்லேயே கஷ்டப்பட்டு இருந்தவங்க அப்படி சூரியன் வந்த உடனே, ஆஹா கொஞ்சம் நமக்கு அந்த சூரியன் அப்படியே மேலே படாதா, காருக்குள்ளேயே உட்காந்துன்னு ஏங்க அங்கே பெரும்பாலும் வந்து காரில் தான் போவாங்க, பைக்குன்றதெல்லாம் கம்மி. அதுவும் நண்பர் பாலா சொல்வார், ரஷ்யாலெல்லாம் பைக்கெல்லாம் வச்சுன்னு என்ன பண்ணுறது அப்படின்வார் அங்கே இருக்க குளிரில். அதனால் அவங்க அந்த சன் ரூஃபை திறந்து விட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஏதோ சூரிய வெளிச்சம் வரும் அப்படின்னு. அதே மாதிரி தான் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா கார்களுக்கெல்லாம் பல நேரங்களில் அந்த டாப்பே இல்லாமல் ஓட்டுறதெல்லாம் நம்ம பார்த்துக்கிறோம். என்னன்னா வெயில் வரும்போது, அப்பா வெயில் வந்துச்சுடா, உடம்பு முழுக்க வெயில் படட்டண்டா அப்படின்னு அவங்க சந்தோஷமாக போகிறாங்க. நம்ம வந்து வெயிலேருந்து எப்படா எஸ்கேப் ஆவான்னு பார்த்து நிற்கிறோம். ஆனாலும் இங்கேயும் அந்த சன் ரூஃப் அப்படின்னு ஒரு காரில் கொண்டாந்து வச்சிங்கன்னு அதில் வந்து சின்ன பசங்களை அப்படி எழுந்து நிற்க வைக்கிறது. இது எவ்வளோ அபாயம் தெரியுமா? என் வாட்டுக்கு போயினே இருப்பானுங்க, குறுக்க ஏதாவது ஒரு நாய் வரும், இல்லை யாராவது வந்து பைக்கில் ஏடா உடமா வந்து நிற்பாங்க, சடனாக பிரேக் போடுவான். அப்போ அந்த குழந்தைகள் என்ன ஆகும்? அதனால தான் இப்போ வந்து டிரைவருக்கு பக்கத்தில் பேசஞ்சர் மட்டும் இல்லை, பின்னாடி உட்கார்றவங்களுக்கும் சீட் பெல்ட்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. ஏன்னா சடனாக பிரேக் போட்டால் என்ன அவங்க மட்டும் உழுந்து பல்ல வச்சுக்க மாட்டாங்களா? அப்போது இந்த சன் ரூஃப் வழியாக எட்டி பார்த்து நிற்கிற குழந்தைங்க என்ன ஆவாங்க? நீங்கள் சடனாக பிரேக் போட்டிங்கன்னா மழைக்காலத்தில் அந்த சன் ரூஃபை திறக்க முடியாது, ஏன்னா உள்ளெல்லாம் நனைஞ்சிரும். வெயில் காலத்தில் திறந்தா உள்ள வேர்வை தான் மழையாக கொட்டும். அப்புறம் எதுக்கு அந்த சன் ரூஃபு? இப்போது இந்த டிசம்பர் சமயத்தில் நம்ம ஊரில் கூட டெம்பரேச்சர் ரொம்ப குறைஞ்சிருந்ததுங்க, ரொம்ப அதிசயமாக. அப்போவே ஒரு தடவை ஊபரில் போகும்போது, அப்பா கிளைமேட் தான் நல்லா இருக்குது, அது விண்டோ இறக்கிட்டு ஏசி ஆஃப் பண்ணிடு அப்படின்னேன். இல்லை சார் இருக்கட்டும். இல்லைப்பா உனக்கு தானேப்பா பெட்ரோல் மிச்சமாக போகுதுன்னு. இல்லை சார், வெளில இருக்க தூசியெல்லாம் உள்ளே வந்துடும் சார், அப்புறம் இதை துடைக்கிறதுக்கு நான் கஷ்டப்படணும் சார் அப்படின்னாரு. இது நம்ம ஊர் நிலைமை, புரியுதுங்களா? அப்போது இந்த டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும்போதே நம்ம எல்லாத்தையும் இழுத்து மூடிக்கின்னு போகிறோம் அப்படின்னா, வெய்ய காலத்தில் போயிட்டு நீங்கள் சன் ரூஃபை திறந்து வச்சிங்கன்னா அதில் தூசு வராமல் என்ன காசாக வந்து கொட்ட போகுது? மறுபடியும் சொல்கிறேன், இதுதான் நமது புத்தாண்டு. அது கேலண்டர் ஆண்டு, இருந்துட்டு போட்டோம். கொண்டாடுறதுனா கொண்டாடிட்டு போங்க. ஆடிட்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஃபினான்ஷியல் இயரை கொண்டாடலாம். அதுக்கப்புறம் டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் இவங்கெல்லாம் வந்து அகடமிக் இயரை கொண்டாடலாம். ஏதோ ஒன்றா கொண்டாடிட்டு போகலாம். ஆனால் இது வருடப்பிறப்பு, நமது வருடப்பிறப்பு. அதை மட்டும் மறந்துடாதீங்க நண்பர்களே. மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.